அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. என் அன்புக்கினிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குவைத்திலிருந்து டீ பிரேக் ஊடக வாயிலாக அன்பு சொந்தங்களை பார்த்துன்னு சொன்னால் 10 நாள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் இதில் பாதி ஐட்டங்கள் எடுத்து வந்துருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 20-25 ஐட்டம் எடுத்து வந்துருக்கலாம். இப்போ பாருங்கள், கஸ்ஸு 500 காசு, ரேஹான் 100 காசு, ரோஹித் 100 காசு, ஜிர்ஜிர் 250 காசு, கக்காவு சொன்னால் அது 14 பீஸ், 1 2 240 காசு. அப்போ 140 காசு இருந்தது, 100 காசு கூட இன்னைக்கு. அதாவது இந்த கேமர் 980 சேம் ரேட்டு தான். இன்றைக்கி 8,695 காசுக்கு வாங்கிய சாமான்கள் இந்த சாமான். இப்போ உலகமும் இருக்கிற எல்லா இடங்களும் ரேட்டு ஏறி போய் நம்மளை பாடாப்படுத்துது. அன்பு சொன்னாங்க, விலைவாசிகள் எல்லா இடங்களும் ஏறி இருக்கு. ரெண்டாவது ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள், ரெண்டாவது எலெக்ஷனுடைய சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வச்சு எல்லா நாடுகளும் விலைவாசி இருக்குது. நம்ம வாங்குகிற 150,000 சம்பளத்துக்கும் கட்டுப்படி ஆகலை. இதெல்லாம் இப்போ தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மக்களே. நம்ம பாருங்கள், குவைத்து நிலவரம் இருக்குண்டு. வாழ்த்துக்கள் மக்களே, தேங்க்யூ. குடும்பத்தோடு இருக்கிறவங்க குறைஞ்சது ஒரு 500 தினார் சம்பளம் வாங்கி 100 வீடுக்கு வாடகை 100 தினார், ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு 180 தினார். அது மாதிரி ரெண்டாக பிரித்து வச்சுன்னா ஒரு ஹாலு, ஒரு ரூமு, ஒரு கிச்சன், இந்த மாதிரி இப்போ ஒரு ஹாலு பிரிச்சு சொன்னாக்கா இப்போ பெண்களாக ஒரு 80 தினாருக்கு 95 தினார் வரும். அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்குது, பிள்ளைங்க படிப்பு செலவு இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் மக்களை இங்கே வெளிநாடுகளில் பல பேர் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலைமை மாறணும். எந்த இந்தியன் திருநாட்டில் இன்னும் வளமில்லை என்று சொல்கிறோம். நல்ல அரசியல்வாதிகள் இல்லை, பொருளாதாரம்